ஹலோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். செபி பிஎஸ்எல் கமிட்டியால் ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. அந்த பொது அறிவிப்பு எது சம்மந்தப்பட்டதுனாக்கா, பிஎஸ்எல் சொத்துக்கள் விற்பனையில் 2 ஏலங்களை முன்னெடுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 196 சொத்துக்கள் விற்பனைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் மற்றபடி செபியினுடைய ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை பொதுமக்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொது அறிவிப்பு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா பிஎஸ்சிஎல் முதலீடு சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைக்கிறது இந்த சேனலில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கிற பணத்தை வாங்குற வரைக்கும் கடைசி நபர் வரைக்கும் இந்த சேனலில் அவருக்கான உதவி தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். வாங்க அந்த பொது அறிவிப்பின் மூலமாக என்ன செபி சொல்ல வராங்க அப்படின்றது இந்த காணொலி மூலமாக பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பொது செய்தி அறிவிப்பானது செபியினுடைய இணையதள பகுதியில் 4ஆம் தேதி ஜூன் 2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செபியினுடைய லோகோ மற்றும் லெட்டர் பேடு சீலு எல்லாத்தையும் பயன்படுத்தி அப்படியே அச்சு அசலாக பிரிண்ட் பண்ணி பிஎஸ்எல் சொத்துக்களுடைய ஏலத்தில் நாங்கள் பங்கேற்று சொத்துக்களை வாங்கியிருக்கிறோம். இந்த சொத்து விற்பனைக்கு இருக்குது, விற்பனைக்கு வாங்குறதுக்கு விருப்பம் உள்ளவங்க எங்கள் கிட்ட அணுகலாம். கமிட்டி கிட்டேருந்து பெற்றிருக்கிற என்ஓசி சர்டிஃபிகேட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான என்ஓசி சர்டிஃபிகேட் எல்லாமே உருவாக்கி நீ அதை விற்பனைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா எங்களுடைய பார்வைக்கு வந்திருக்குது. இது முற்றிலும் ஒரு தவறான விஷயம். அவர்கள் மீது உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்து கடுமையான தண்டனை கிடைக்கும் வகையில் பணி நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த விஷயத்தில் பொதுமக்கள் சட்டவிரோத நபர்களால் அரங்கேற்றியுள்ள போலியான எந்த விதமான நடவடிக்கைகளும் மக்கள் நம்ப வேண்டாம். பிஎஸ்சிஎல் விஷயத்தில் தற்போது வரை 2 ஏல நடவடிக்கைகள் மட்டுமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 196 சொத்துக்கள் மட்டுமே கமிட்டியால் ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஏலமும் இன்னும் இறுதி செய்யப்பட்டு என்ஓசி, அதாவது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இன்னும் யாருக்கும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த விஷயத்தில் இதுவரை சொத்துக்கள் வாங்கியதற்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டும் இது வரைக்கும் யாருக்கும் நாங்கள் சொத்துக்கள் வாங்கியவர்களுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட் வழங்கும் பட்சத்தில் அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் செபியினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதள பக்கத்தில் நாங்கள் வெளியிடுவோம். அந்த இணையதள பகுதி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய பகுதியும் சொத்து வாங்கியவருடைய பெயர், மின்னஞ்சல் மற்றும் தொடர்பு எண் ஆகியவற்றை செபி இணையதள பகுதியில் கண்டிப்பாக வெளியிடப்படும். இது போன்ற எந்த விதமான உண்மை அல்லாத ஒரு தகவலை நம்ப வேண்டாம் பொதுமக்கள். வெளிநபர்கள் கூறும் தகவல் நம்பி யாரும் ஏமாறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பொது செய்தி இல்லாமல் மற்றொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் யாரும் பிஎஸ்சிஎல் ஆவணம் மற்றும் நகல்களை பெற்றுக்கொண்டு பணத்தை வாங்கி தருவதாக யாரோ உங்ககிட்ட தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நம்ப வேண்டாம். இந்த விஷயத்தில் பிஎஸ்சிஎல் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட செபி பிஎஸ்எல் கமிட்டி மட்டுமே உங்களுக்கான பணத்தை வழங்கும் அப்படின்றதும் தெளிவாக சொல்லி செபி வழங்கி இருக்கக்கூடிய இந்த பொது செய்தியை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். ஏன்னாக்கா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிஎஸ்சிஎல் சொத்துக்கள் யாராவது நாங்கள் பல்காக வாங்கியிருக்கிறோம், அதை செபி அமைப்பால் என்ஓசி சர்டிஃபிகேட்டும் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி செபினுடைய லோகோ மற்றும் லெட்டர் பேடு அப்புறம் சீல் எல்லாமே பயன்படுத்தி உங்கள்கிட்ட காட்டினா கூட கண்டிப்பாக செபினுடைய இணையதள பகுதிக்கு போயிட்டு செக் பண்ணணும். ஏன்னா யார் உங்கள்கிட்ட முன்னெடுத்து வராங்களோ அவங்களுடைய பேர், மின்னஞ்சல், அவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே செபியினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதள பகுதியில் இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த சொத்து வாங்குறதுக்கு நீங்கள் முற்படுங்க. ஏன்னாக்கா இந்த பிஎஸ்சிஎல் கமிட்டியானது ஒவ்வொரு சின்ன சின்ன ஏலங்களாக முன்னெடுக்கல, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கிட்டத்தட்ட 192 ஏலத்து மூலமே இந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்போது வர 2 ஏலத்தை முன்னெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நம்ம செபியினுடைய நோடல் ஆஃபீஸர்கள் பேசும்போது இந்த வருட இறுதிக்குள்ள அனைத்து சொத்துக்களும் விற்பதற்கான முன்னெடுப்புகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி சொன்னாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 192 ஏலத்து மூலமே இந்த சொத்துக்களை எல்லாமே விற்பதற்கான நடவடிக்கை எல்லாம் கமிட்டி எடுத்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சொத்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல 100 கோடி அளவுக்கு போகக்கூடிய சொத்துக்கள். இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க தான் அந்த சொத்து பங்கேற்று வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அந்த பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க யார், அரசியல் பின்புலத்தில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவங்க கூட யாராவது உங்களை அணுகி இந்த மாதிரி நாங்கள் கமிட்டி கடந்து இந்த சொத்து வாங்கியிருக்கிறோம், இந்த சொத்து நீங்கள் வாங்க வைக்கிறதானா வாங்கிக்கங்கன்னு கேட்டால் கூட கண்டிப்பாக அவங்களுடைய ஆவணங்கள், யார் நபர், அவருடைய மின்னஞ்சல் என்ன, அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்ன எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக செபியினுடைய இணையதள பகுதியில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க தான் ஏலம் எடுத்து கண்டிப்பாக செபியினுடைய ஏலத்தில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்காங்கன்றது உறுதி செய்த பிறகு நீங்கள் அந்த சொத்தை சிறிய அளவிலான சொத்து வாங்குறதுக்கு முற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலி மூலமாக தெரியப்படுத்திருக்கேன். ஏன்னாக்கா செபி ஆல்ரெடி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காங்க. யார் யார் சொத்துக்களை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக செபியினுடைய இணையதள பகுதியில் வெளியிடப்படும். அது பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். சிறிய அளவிலான சொத்து வாங்குறதான கூட அப்படி யாராவது ஒரு போலியான ஆவணங்களை காட்டி வாங்கிவிட்டால்
அந்த நடவடிக்கைக்கு செபியோ இல்லை உச்சநீதிமன்றமோ இல்லை கமிட்டியோ எந்த விதத்திலும் பொறுப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பான ஒரு பொது அறிவிப்பாக தான் அந்த செய்தியை. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவல் கிடைச்சாக்கா கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.